வணக்கம் மக்களே. நடிகர் விஜயகாந்த் அவர்களை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாநகர காவல் முதல் வல்லரசு வரை பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த விஜயகாந்த் அவர்களின் போலீஸ் படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. 80-90களில் நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க நடிகர் விஜயகாந்த் அவர்கள். நடிகர் விஜயகாந்த் நடித்த முக்கிய கதாபாத்திரங்களை ஒன்று தான் போலீஸ்னே சொல்லலாம். திரையில் போலீஸ்னாலே முதல்ல நினைவுக்கு வர்றது நம்ம விஜயகாந்த் அவர்கள் தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ரசிகர்களோட மனசில் பதிகிற அளவுக்கு நிறைய போலீஸ் கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க நடிகர் விஜயகாந்த் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் விஜயகாந்த் போலீஸ் கதாபாத்திரங்களை நடித்த சில முக்கிய படங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மாநகர காவல்ன்ற படம் தியாகராஜன் அவர்களோட இயக்கத்தில் 1991 வெளிவந்திருக்கு இந்த படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் விஜயகாந்துக்கு ஜோடியாக சுமா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. நம்பியார், லட்சுமி, நாசர், ஆனந்தராஜ், செந்தில் இந்த மாதிரியான பிரபலங்கள்லாம் ரொம்ப முக்கியமான கேரக்டர்லேயே நடிச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் வெளிவந்த 150வது படம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. 150 நாட்களை தாண்டி தியேட்டர்களை ஓடின இந்த படம் தெலுங்கில் சிட்டி போலீஸ்ன்னு சொல்லி ரீமேக்கும் செய்யப்பட்டது என்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா கேப்டன் பிரபாகரன், இயக்குனர் ஆர்.கே. செல்வமணியோட இயக்கத்தில் அதே 1991 வெளிவந்த படம் தான் இந்த படம். இந்த படத்தில் விஜயகாந்த், சரத்குமார், லிவிங்ஸ்டன், மன்னூர் அலிகான், ரோபினி, ரம்யா கிருஷ்ணன் போன்ற பிரபலங்களும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இசைஞானி இளையராஜாவோட இசையில் படத்தோட பாடல்கள் எல்லாமே ரொம்பவே வெற்றி பெற்றுச்சுன்னே சொல்லலாம். சத்தியமங்கலம் காட்டில் சந்தன கடத்தல் வீரப்பனோட கதையை வச்சு தான் இந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. நடிகர் விஜயகாந்துக்கு இது 100வது படம் என்பது குறிப்பிடத்தக்கது. வீரப்பன் கதாபாத்திரத்தில் மன்சூர் அலிகான் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா சேதுபதி ஐபிஎஸ், இயக்குனர் பி. வாசு இயக்கத்தில் விஜயகாந்த் மற்றும் மீனாவோட நடிப்பில் வெளிவந்த படம் தான் சேதுபதி ஐபிஎஸ். இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க. தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட குழந்தைகளெல்லாம் போலீஸ் அதிகாரியான விஜயகாந்த் எப்படி காப்பாற்றுகிறாருன்னு தான் இந்த படம் அமைஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா சத்ரியன் படத்தில் மணிரத்னத்தோட உதவியாளர் சுபாஷ் இயக்கத்தில் 1990 விஜயகாந்த் மற்றும் பானுபிரியாவோட நடிப்பில் வெளிவந்த படம் தான் இது. இசைஞானி இளையராஜா இந்த படத்துக்கும் இசையமைச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 150 நாட்களை தாண்டி இந்த படம் திரையரங்குகளில் ஓடிச்சுன்னே சொல்லலாம். இதில் வர பன்னீர்செல்வன்ற கதாபாத்திரம் இன்றைக்கும் ரசிகர்களால் மறக்க முடியாத ஒன்றுனே சொல்லலாம். இதுக்கப்புறம் ஆனஸ்ட் ராஜ் என்ற படம் கேசவ் இயக்கத்தில் 1994 வெளிவந்துச்சு. இந்த படத்தில் விஜயகாந்துக்கு ஜோடியாக கௌதமி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இசைஞானி இளையராஜா எந்த படத்துக்கும் இசையமைச்சிருப்பாங்க. தேவன், மனோரமா, செந்தில், விஜயகுமார், நிழல்கவி போன்றவங்களாம் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. விஜயகாந்தோட நடிப்பில் பிளாக் பஸ்டர் ஹிட் படம் கொடுத்த இந்த படம் தெலுங்கில் போலீஸ் கம்பெனின்னு சொல்லி ரீமேக்கும் செய்யப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா புலன் விசாரணைன்ற படத்தில் செல்வமணி இயக்கத்தோட இந்த படம் வெளிவந்துச்சு. இந்த படத்தில் விஜயகாந்த், ரூபினி, நம்பியார், ராதா ரவி, சரத்குமார் போன்ற பிரபலங்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. 150 நாட்களையும் தாண்டின இந்த படம் நிறைய மாபெரும் வெற்றி பெற்றுச்சுன்னே சொல்லலாம். தமிழில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து புலன் விசாரணை படம் பல மொழிகளில் ரீமேக்கும் செய்யப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா வல்லரசுன்ற படம் மகாராஜன் இயக்கத்தில் வெளிவந்துச்சு. இதில் விஜயகாந்த் ஜோடியாக தேவயானி நடிச்சிருப்பாங்க. மக்களே, இந்த சினிமா தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.